கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மற்றொரு புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியும் ஏறெடுப்போமாக. விசேஷமாக இந்த ஜூன் மாதம் 21வது நாளின் அதிகாலை வேளையிலே கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், அது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியசுக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்றார் என்பதே. ஆமேன். கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பாவ ஆலோசனைகளை, பாவ வழிகளை மற்றும் கடவுளை பரியாசம் செய்பவர்களை தவிர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இது 3 வகையாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல் இருப்பது எப்படி என்பது, நாம் கர்த்தருக்கு பயப்படாத தீய எண்ணம் கொண்டவர்களின் யோசனைகள் அல்லது வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றக்கூடாது. இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவமான செயல்கள் நடக்கும் இடங்களுக்கு செல்லாமலும் பாவம் செய்ய நபர்களை போல நம் நடத்தையை மாற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டும். கடைசியாக, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நம் இயேசுவின் வார்த்தைகளையும் உண்மைகளை அல்லது மற்றவர்களை ஏளனம் செய்து கேலி செய்பவர்களோடு கூட்டாகவோ அல்லது நட்பாகவோ இருக்கக்கூடாது என்பதை இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின் வழியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.